அருளாளனும் நிகரில்லா பிரான்மை மிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாதியும் சமாதானமும் எம்பெர் மகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்றான புனிதமிக்க ஜும்ஆ என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியுள்ளோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் நம்மை படைத்து அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளைகளை விதித்திருக்கின்றான். இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் முக்கியமான ஒரு வணக்கமாக அமைந்திருப்பது சஜதா என்ற வணக்கம். இந்த சஜதா என்ற அந்த வணக்கம் உலகத்திலே மனிதர்கள் மட்டும் இல்லாமல் இறைவனால் படைக்கப்பட்ட ஏராளமான படைப்புகளும் இறைவனுக்கு சஜதா செய்வதாக சிரம் பணிவதாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த சஜதா என்ற அந்த வணக்கம் அல்லாஹுக்கு மட்டும் உரிய ஒரு வணக்கமாக, அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கும் அந்த வணக்கத்தை செய்யக்கூடாது என்றும் இறைவன் திருக்குரானிலே கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான், லா தஸ்ஜுது லி ஷம்ஸி வலா லில் கமரி, நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, அவற்றையெல்லாம் படைத்தானே அந்த அல்லாஹுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே கட்டளையிடுகின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் குந்து ஆமுரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதற்கு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் லா அமர்த்துல் மரஅத அன் தஸ்ஜுத ஜௌஜிஹா, ஒரு பெண்ணை தனது கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கின்றார்கள். அப்போ சஜதா என்ற அந்த வணக்கம் அல்லாஹுக்கு மட்டும் உரியது. அல்லாஹ்வை தவிர நம்முடைய நெற்றியை நம்முடைய முகத்தை நாம் தரையில் கொண்டு வைத்து சிரம்படிவது என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு திருக்குரானின் வாயிலாக சொல்லுகின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள். இந்த சஜதா என்ற அந்த வணக்கம் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதனுடைய வழிகாட்டுதல்களை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குவதோடு அந்த சஜதா என்ற வணக்கத்திற்கு இறைவன் வழங்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அதனால் மனிதர்கள் பெறக்கூடிய இம்மை மறுமையினுடைய நன்மைகள் என்ன என்பதையும் நமக்கு விரிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு இந்த சஜதா என்ற இந்த வணக்கம் என்பது ஒரு சிரமமான ஒரு வணக்கமாக, ஒரு பாரமான ஒரு வணக்கமாக சில முஸ்லிம்களால் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த சஜதா என்ற வணக்கம் எந்த வணக்கத்தினுடைய அம்சமாக இருக்கிறது, தொழுகை என்ற அந்த வணக்கத்தில் முக்கியமான ஒரு அங்கமாக இந்த சஜதா என்பது இருக்கிறது. இப்போ தொழுகை என்ற அந்த இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமை, இரண்டாவது கடமை தொழுகை. அந்த தொழுகை முறையில் தக்பீர் தஹ்ரீமா என்ற ஒரு நிலை இருக்கிறது. தக்பீர் கட்டி நிலையில் நிற்பது, அடுத்து ருக்கு செய்வது, அடுத்து சஜிதா செய்வது, அத்தியாத் இருப்பு, இப்படி பல அம்சங்களை கொண்டதுதான் தொழுகை என்ற அந்த வணக்கம். அதிலே முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த சஜிதா என்பது. இன்னைக்கு தொழுகை என்பது எப்படி இருக்கிறது மக்களுக்கு மத்தியிலே ஒரு பாரமான ஒரு வணக்கமாகத்தான் சில முஸ்லிம்கள் அதை பார்க்கின்றார்கள். தொழணுமா, 5 நேரம் பள்ளிவாசலுக்கு போகணுமா, அது வாரத்தில் ஒரு நாள் போனால் போதாதா, வருஷத்தில் 2 நாள் தொழுதா போதாதா, தினந்தோறும் அதிலேயும்
காலை நேரத்தில் நல்ல பனி அடிக்குதே, கடுமையான குளிராக இருக்குதே, இந்த நேரத்தில் போய் நம்ம சுபுகு தொழுகைக்கு போகணுமா, ரொம்ப சிரமமாக இருக்கிறதே, பாரமாக இருக்கிறதே என்று ஒரு சிரமமான ஒரு வணக்கமாக தான் தொழுகையும் பார்க்கின்றார்கள். அப்போ தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் சஜிதா. அப்போ அந்த சஜிதாவில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை ஒரு முஸ்லீம் அறிந்து கொள்வார் என்றால் நிச்சயமாக அதை தவறவிட மாட்டார். அதிலும் தொழக்கூடியவங்களாக நாம் இருந்தோம் ஆனால் இன்னும் நமக்கு ஆர்வத்தோடு ஒரு சிரமத்தை பார்க்காமல் அதை ஒரு பாரமாக கருதாமல் ஆர்வத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் அந்த சஜிதா என்ற அந்த நிலைக்கு இறைவன் எந்த அளவுக்கு சிறப்புகளை வழங்குகிறான் என்பதை தான் ஒரு சில செய்திகளை இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதில் முதலாவதாக இந்த சஜிதா என்ற அந்த வணக்கம் என்பது இறைவன் நமக்கு விதியாக்கி எத்தனையோ வணக்கங்களில் மிகவும் இறைவனுக்கு விருப்பமான ஒரு வணக்கம் சஜிதா என்ற அந்த நிலைதான். சஜிதா என்ற இபாதத் என்பது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் விருப்பமான ஒரு அமலாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் சஜிதாவை ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சௌபான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அக்பிர்னி பி அமலின் அமலுஹு யதுகுலுனில்லாஹு பிஹில் ஜன்னா, எந்த அமலை நான் செய்தால் அந்த அமல் என்னை சொர்க்கத்திலே நுழைய செய்யும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லித் தாருங்கள். அது இன்னொரு அறிவிப்புல பி அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது, அதை எனக்கு சொல்லித்தாருங்க. சொர்க்கத்திலே என்னை நுழைய செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான விருப்பமான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் இந்த சௌபான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலைக்க பி கஸ்ரத்தி சுஜூதிலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் சஜிதா செய்வதை நீ பற்றி பிடித்துக்கொள். அல்லாஹ்வுக்கு சிரம் பணிவதை, அதிகமாக சிரம் பணிவதை நீ பற்றி பிடித்துக்கொள். ஏனென்றால் சஜிதத்தன், நீ ஒரு தடவை அல்லாஹ்வுக்காக நீ சஜிதா செய்வாயானால், அல்லாஹ்வுக்காக நீ ஒரு தடவை உன்னுடைய நெற்றியை கொண்டு நீ தரையில் வைப்பாயானால், இல்லா ரஃபாக்கல்லா பிஹா தரஜத்தன், அதன் மூலமாக அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். உன்னுடைய அந்தஸ்தை மறுமையிலே, உன்னுடைய கண்ணியத்தை, உன்னுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்துகிறான். அதே போன்று வஹத்த அன்க பிஹா ஹதீஅத்தன், உன்னுடைய தவறை இறைவன் மன்னிக்கின்றான். நீ ஒரு தடவை அல்லாஹ்வுக்காக நீ சிரம் பணிந்தானால் உன்னுடைய அந்தஸ்துகள் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. நீ எத்தனை தடவை இறைவனுக்காக நீ சிரம் பணிகிறாயோ அத்தனை தடவையும் உன்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சௌபான் என்ற அந்த நபி தோழர் கேட்ட அந்த கேள்விக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் அளிக்கின்றார்கள். அப்ப இந்த செய்தியில நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த சஜிதா என்பது அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அதிகப்படுத்தி கொள்வதன் மூலமாக அது அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானது, நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்திலே நுழைய செய்யக்கூடிய ஒரு அமல் என்று. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அல்லாஹ் இந்த சஜிதாவை ஆக்குகிறான் என்பதை நபி அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நமக்கு பல தேவைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். இம்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடியவர்களாக இருப்போம். அதுதான் பிரார்த்தனை. நம்முடைய தேவைகள் அல்லாஹ்ட்ட முறையிடுறது, நம்முடைய கஷ்டங்களை, நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது. அதுக்கு இஸ்லாம் காட்டிய முக்கியமான ஒரு வழக்கம் என்ன? பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் மிகவும் நெருக்கமாக ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நாம் நெருக்கமாக ஆகிறோமோ நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவு செய்து தருகிறான், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நம்மை விட்டும் அல்லாஹ் அகலச் செய்கின்றான். அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக ஆக வேண்டும்.
நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாகி நம்முடைய பிரார்த்தனை இறைவன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சஜிதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நம்ம தொழுகையில் நாம் சஜிதாவுடைய நிலையில் பிரார்த்தனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கே சஜிதாவுடைய நிலையில் இருக்கும் பொழுது இப்போ தனியாக சில பேர் சஜிதா செய்வாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி துவா செஞ்சுட்டே இருந்தாலும் திடீர் சஜிதாவில் விழுந்துட்டு திரும்ப இப்படி இஸ்லாமிய மார்க்கு வழிகாட்டுதல் தரவில்லை. தனியாக சஜிதா செய்வது என்பது கிடையாது, தொழ வேண்டும். அந்த தொழுகையில் சஜிதாவுடைய நிலையில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அக்ரபு மாயக்கூனல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் தன்னுடைய இறைவனோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை எதுவென்றால் சஜிதாவில் இருக்கின்ற பொழுது. நம்முடைய ஏனென்றால் இந்த முகம் என்பது நம்முடைய உடலிலேயே ஒரு கண்ணியமான உறுப்பு. நம்முடைய உடலில் ஒரு கண்ணியமான உறுப்பு எதுனா நம்முடைய முகம்தான். ஏனென்றால் முகத்தில் தான் அல்லாஹ் மூளையை வைத்திருக்கிறான். தலையில் தான் மூளை இருக்கிறது. அந்த மூளை தான் உடலில் உள்ள அத்தனை பகுதிக்கும் அனைத்து விதமான கட்டளைகளையும் பிறப்பிக்கிறது. அதே போன்று பார்க்கும் அறிவு கண்கள் முகத்தில் இருக்கிறது, கேட்கும் அறிவு காது முகத்தில் இருக்கிறது, பேசும் நாக்கு முகத்தில், வாய் முகத்தில் இருக்கிறது, நுகரக்கூடிய அறிவு, இப்படி 5 அறிவும் முகத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை அறியக்கூடிய அந்த உறுப்புகளை அல்லாஹ் முகத்தில் தான் வைத்திருக்கிறான். அப்போ இது ஒரு கண்ணியமான உறுப்பு. இந்த உறுப்பை கொண்டு இறைவனுக்காக நாம் தாழ்த்துகின்ற பொழுது, நம்முடைய உறுப்புகள் அப்படியே சிரம்பணியை செய்கின்ற பொழுது அந்த அடியான் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் பார்க்கின்றான், அவனுடைய கண்ணியமான உறுப்பை எனக்காக அவன் தாழ்த்துகிறானே, தரையில் கொண்டு வைக்கின்றானே என்று இறைவனோடு அவன் நெருங்கி விடுகின்றான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபாக்ஸிரு துஆ, அந்த நிலையில நீங்க பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்கள், துஆக்களை அதிகப்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த சஜிதாவுடைய நிலையிலே இறைவனோடு நெருங்கி நிற்கின்றீர்கள், இறைவனோடு நெருக்கமான நிலையில் இருக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த அகில உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த வல்ல இரட்சகனோடு நெருக்கத்தை அடையக்கூடிய நிலை சஜிதாவுடைய நிலை. அப்போ அந்த தொழுகை நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு பேணுதலோடு அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அகில இன்னைக்கு உலகத்தில் கலிஸ்தடைகளோடு நமக்கு நெருக்கம் கிடைக்காது என்று சில பேர் அலைகிறாங்க. அவர்களோடு நமக்கு நெருக்கம் கிடைக்காதா, இவர்களோடு நமக்கு நெருக்கம் கிடைக்காதா, கை கொடுக்க மாட்டோமா, அவங்கள பார்க்க மாட்டோமா, அதுக்கு போட்டி போடக்கூடிய நிலை பார்க்கின்றோம். படைத்த இரட்சகனோடு ஒரு நெருக்கமான நிலை சஜிதாவுடைய நிலை. அப்போ அவ்வளவு அதில் எவ்வளோ ஆர்வம் நம்ம காட்ட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் அல்லாஹோடு மிகவும் நெருக்கமாகக்கூடிய நிலை சஜிதாவுடைய நிலை. அந்த நிலையில் ஃபாக்ஸிரு துஆ, பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்கள். நம்முடைய கோரிக்கைகள்லாம் எல்லாம் நிறைவேற்றி தருவோம். அந்த நேரத்தில் நம்ம அழுது அந்த சஜிதாவுடைய நிலையில் கடந்து, யா அல்லாஹ் எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நிவர்த்தி செய் என்று அந்த சஜிதாவுடைய நிலையில் இருந்து நம்ம பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான். அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்போ இப்படி சஜிதாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இந்த சஜிதாவுடைய அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை, அதற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் உணர்கிறோமோ இல்லையோ, நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றான், இப்லீஸ் நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள், இதா கரா இப்னு ஆதம சஜதத ஃபஸஜத, ஆதமுடைய மகன் குர்ஆனில் சஜிதாவுடைய வசனங்கள் என்று ஒரு 4 இடங்களில் ஆதாரபூர்வமான செய்தியாக 4 இடங்கள் சஜிதா செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த சஜிதாவுடைய வசனத்தை ஒருவர் ஓதுகிறார், ஓதி ஃபஸஜத சஜிதா செய்கிறார். அப்படி சஜிதா செய்யும் பொழுது ஷைத்தான் என்ன செய்தான், யஹ்தஸிலு ஷைத்தான் விலகிக் கொள்கின்றான். விலகி கொண்டு எபுக்கி யக்கூலு அழுகின்றான். அந்த சஜிதா செய்யக்கூடிய இந்த மனிதரை பார்த்து இப்லீஸ் அழுகின்றான். பொதுவாக நாம் செய்யக்கூடிய இப்லீஸை பொறுத்தவரையும் நம்மை வழிகட்டில் தள்ளணும், நம்மளை நரகத்தில் தள்ளணும், அதுதான் அவனுடைய நோக்கம். அப்போ நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை பார்த்து அவனுக்கு சந்தோஷம்தான் ஏற்படும். அவனுக்கு அழுகை உண்டாக்கக்கூடிய ஒரே காரியம் சஜிதா தான். இப்போ நாம் சஜிதா செய்யும் போது இப்லீஸ் அழுகின்றான். என்ன சொல்லி அழுகின்றான் என்றால், யா வைலி, எனக்கு வந்த கை சேதமே,
நாம் சஜிதாவுடைய நிலையில் கிடக்கும் பொழுது நம்மை பார்த்து இப்ளீஸ் அழுகின்றான், எனக்கு வந்த கை சேதமே உம்மிர இப்னு ஆதம பிஸ்ஸுஜூதி, ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு சஜிதா செய்யுமாறு கட்டளையிடப்பட்டது. சஜத, அவன் சஜிதா செய்கின்றான். ஆதமுடைய மகனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டது, அவன் சஜிதா செய்கின்றான். ஃபலஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவனுக்கு அதனால் சொர்க்கம் இருக்கிறது. உமிர்து பிஸ்ஸுஜூதி, எனக்கும் சஜா செய்யுமாறு கட்டளையிடப்பட்டது, அல்லாஹ் புறத்திலிருந்து எனக்கும் சஜா செய்யுமாறு கட்டளையிடப்பட்டது. அபீத்து, நான் மறுத்துட்டேன், நான் சஜா செய்ய முடியாது என்று மறுத்துட்டேன். ஃபலினார், எனக்கு நரகம் இருக்கிறது. யாரை பார்த்து? நாம் சஜிதாவுடைய நிலையில் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து பகிரங்க எதிராக இருக்கக்கூடிய இப்ளீஸ் கை செய்தப்படுகின்றான், அழுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் 133வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம சஜிதாவில் நம்ம நம்முடைய பகிரங்க எதிரி நமக்கு எப்பொழுதுமே அவன் தோல்வியை சந்திக்க வேண்டும் என்பதால் நம்முடைய நோக்கமாக இருக்கும். நமக்கு ஒரு எதிரியாக இருக்கிறான், பகைவனாக இருக்கிறான்னா அவன் வெற்றி அடைவதை நாம் விரும்ப மாட்டோம். அப்போ அவனை கவலை கொலை செய்யக்கூடிய, அவனை பொறாமைப்படக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கிறது என்றால் அது சஜிதாவுடைய என்ற வணக்கம். அந்த சஜிதாவுடைய நிலையில் இருக்கும் பொழுது ஷைத்தான் இப்ளீஸ் அழுகின்றான், கை சேதப்படுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இப்படியெல்லாம் சஜிதாவு என்ற அந்த வணக்கத்திற்கு, அந்த நிலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் அளிக்கின்றான் என்றால் எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் சொல்றாங்க? நாம் தொழுகையில் கவனத்தோடு தொழணும், ஒரு ஆர்வத்தோடு பேணுதலோடு தொழணும். எப்படிப்பட்ட குளிராக இருந்தாலும், எனக்கு குளிர் ஒரு பொருட்டல்ல, எனக்கு பனி ஒரு பொருட்டல்ல, நான் தொழுகையில் நிற்பேன், சஜிதாவுடைய நிலையில் இருப்பேன். ஏன்? என்னுடைய இறைவனோடு நெருக்கமாகக்கூடிய நிலை அது. என்னுடைய எதிரியை கவலை செய்யக்கூடிய, கவலைக்குரிய, அவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அது என்று நாளை மறுமையில் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக சஜிதாவுடைய நிலை இருக்கிறது. நான் தொழுகையில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வேன். எனக்கு மற்ற காரியங்கள் எல்லாம், வியாபாரம், குடும்பம், எதுவெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதலில் தொழுகை நிலைநாட்டி விட்டு தான் நான் வியாபாரத்தை கவனிப்பேன், தொழுகையை நிலைநாட்டி விட்டு தான் நான் குடும்பத்தை பார்ப்பேன், தொழுகையை நிலைநாட்டி விட்டு தான் அந்த சஜிதா என்ற நிலையிலே நான் விழுந்து விட்டு தான் அடுத்தடுத்த காரியங்களை நான் பார்ப்பேன் என்று நாம் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம், சஜிதாவுக்கு மட்டுமே இவ்வளவு சிறப்புகள் இருக்குது என்றால் தொழுகையில் மற்ற நிலைகளுக்கெல்லாம் இன்னும் இறைவன் எவ்வளவு சிறப்புகளை அளிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் தொழுகையில் நிற்கின்ற பொழுது ஷைத்தான் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவான். நம்ம தக்பீர் கட்டி தொழுகையில் நிற்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ்வை நினைப்பதற்காக தொழுகை, அல்லாஹ் அப்படிதான் சொல்கின்றான், அக்மிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். எதற்காக? லிதிக்ரி, என்னை நினைத்து பார்க்கணும், என்னுடைய நினைவு உங்களுக்கு வரணும். ஏன்? அல்லாஹ்வுடைய நினைவு எந்த அளவுக்கு நமக்கு உள்ளத்தில் அதிகமாக ஏற்படுகிறதோ, ஆழமாக ஏற்படுகிறதோ, அந்த அளவுக்கு நம்ம நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருப்போம், பாவத்தை விட்டும் நாம் மீளக்கூடியவர்களாக இருப்போம், பாவத்தின் பக்கம் திரும்பாதவர்களாக இருப்போம். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை, என்ற உணர்வு நமக்கு அதிகமாக நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்பட வேண்டும், அதற்காகத்தான் தொழுகை. ஆனால் அந்த தொழுகையில் ஷைத்தான் இறை சிந்தனை ஏற்பட்டு விடக்கூடாது, நம்முடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பல சூழ்ச்சிகளை கையாளுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், தொழுகையில் நம்ம தக்பீர் கட்டிய உடனே உதுக்குர் கதா, நீ அதை நினைச்சுப்பாரு, இதை நினைச்சுப்பாரு, அதை நினைச்சுப்பாரு, எதையெல்லாம் நம்ம மறந்திருப்போமோ அத்தனையும் நினைவூட்டி கொண்டே இருப்பான். மறந்து போன விஷயங்கள் எல்லாம் தொழுகையில் தக்பீர் கட்டணும்னு நினைவுக்கு வரும். எதற்காக? இறை சிந்தனை வந்துவிடக்கூடாது. தொழுவது இறை சிந்தனைக்காக தான். அந்த தொழுகையிலும் கூட ஷைத்தான் இப்படிப்பட்ட விளையாட்டை, இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கடைசியில நம்முடைய கவனத்தை திசை திருப்பி எத்தனை ரக்காத்து தொழுதோம், 4 ரக்காத்து தொழுகிறோம் என்றால் அந்த 4வது ரக்காத்தில் நம்ம நிற்கின்ற பொழுது நமக்கு சந்தேகம் வந்துவிடும், தொழுவது 4வது ரக்காத்தா 3வது ரக்காத்தா. 4வது ரக்காத்தில் நிற்போம், அந்த நேரத்தில் தான் நமக்கு சந்தேகத்தை ஷைத்தான் நமக்கு கவனத்தை திசை திருப்பி எல்லாருக்கும் இது ஏற்படுது. யார் இதை மறுக்க முடியாது.
இதெல்லாம் எனக்கு ஏற்படாது என்று யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு சந்தேகம் ஏற்படும், தொழுவது 3ஆ 4ஆ? அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபல் எத்ரஹு ஷக்க, சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள், சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள். ஒளி பையினு அலா மஸ்தகைன, உங்களுக்கு எது உறுதியோ அதன் மேல் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், நில்லுங்க. உறுதி எது? 3 ரக்காத்து தொழுது உறுதி. இப்போ தொழுகிறது 3ஆ 4ஆ? அதான் சந்தேகம். அப்போ 3ஆக முடிவு பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத்து தொழுவோம், அது உறுதி. 3 ரக்காத்து தொழுது உறுதி. இப்போ நிற்கிறது தான் எத்தனைன்னு சொல்லி தெரியலை. அப்போ அதை நீங்கள் நினைச்சிங்க, 3 ரக்காத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உறுதிப்படுத்தி கொண்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத்தை தொழுவுங்க. அந்த அதை 3ஆக ஆக்கி ஒரு ரக்காத்து தொழுங்க. தொழுதுட்டு சும்மா எஸ்டிது சஜிதத்தைனி, சலாம் கொடுப்பதுக்கு முன்னால் 2 சஜ்ஜா செய்து கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபையின்கான சல்லா ஹம்சன், நீங்கள் சரியாக தொழுதிங்கன்னா, 4 ரக்காத்து தான் தொழுதுருக்கீங்க, கூட ஒரு ரக்காத்து நீங்கள் தொழுதுக்கிட்டீங்கன்னா தொழுகை உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை வழங்கப்படும். 5 ரக்காத்தாக இருந்து தவறு கிடையாது, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை வழங்கப்படும். சரி, இது சரியாக ஆயிட்டுனா ஷைத்தானுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படுகிறது. ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? தொழுகையில் கவனத்தை திசை திருப்பி ரக்காத்தோட எண்ணிக்கையை குறைத்து தொழுகையில் நம்ம குழம்ப வேண்டும் என்பதுதான். அவனுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படுகிறது. ஒரு ரக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுகும் பொழுது, கூட ஒரு சஜா 2 சஜா செய்யும் பொழுது நாம் ஏனென்றால் 2 சஜா நம்ம எக்ஸ்ட்ரா செய்கிறோம். அப்போ தொழுகை நம்ம சரியாக தொழுதா அந்த தொழுகை இரட்டிப்பான் நன்மை நமக்கு பெற்றிருந்தோடைய 2 ரக்காத்து கூட ஒரு ரக்காத்து தொழுதமா 2 சஜிதாவை கணக்கு பண்ணும்போது 2 ரக்காத்து ஆயிடுது. அப்போ எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்குது. சரி, சரியாக தொழுதோம்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? நம்மளை சஜிதா செய்ய விடாமல் தடுக்கணும், தொழுகையில் கவனத்தை திசை திருப்பணும். அவனுடைய சூழ்ச்சியை முறியடித்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சஜிதா என்ற அந்த வணக்கத்திற்கு, அந்த நிலைக்கு அல்லாஹ் வாரி வழங்குகிறான். எனவே நாம் அந்த தொழுகையில் கவனத்தோடு தொழக்கூடியவர்களாக சஜிதா என்ற அந்த வணக்கத்திற்கு, அந்த நிலைக்கு இறைவன் வழங்கக்கூடிய அந்த சிறப்புகளை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆர்வத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஏராளமான சிறப்புகளை சஜிதா என்ற நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்றார்கள். எனவே அந்த சஜிதாவுடைய அந்த நிலை நாம் அதிகமாக இறைவனுக்காக சிரம் பணிந்து அல்லாஹுக்கு மட்டுமே சிரம் பணிய வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் சிரம் பணியக்கூடாது. அந்த வணக்கத்தை நாம் அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை அதிகம் பெற்று இவ்வுலக வாழ்க்கையும் மறு வாழ்க்கையும் சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹ்.